இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப காமனாக இருக்குது. இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி இருக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இந்த மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐம் டாக்டர் அர்ச்சனா எஸ் அய்யநாதன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப், அண்ணா நகர், சென்னை. 2 years பேக் என்கிட்ட ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதில் ஷி கன்சீவ்ட் அட் அபவுட் 5th month. அவங்களுடைய அனாமலி ஸ்கேன், அதாவது டிஃபா ஸ்கேன் பண்ணும்போது பேபிக்கு வந்து கிட்னியில் ரொம்ப பெரிய அப்நார்மாலிட்டி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். 7th monthல பார்த்தீங்கன்னா பேபிக்கு யூரின் ப்ரொடக்ஷனே இல்லாததுனால ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பேபியை வந்து அபார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அண்ட் அபார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேபி சர்வைவே ஆகலை. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த கப்பலை கூப்பிட்டு நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால அடல்ட்ஹுட் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ராப்ளத்தை ஏன் அவங்க முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க அதுக்கான அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை, இது ஒரு பெரிய இஷ்யூன்னு நாங்கள் வந்து நினைக்கல, இதனால வந்து பேபிக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதை நினைக்கல அப்படின்றத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக உங்கள் ஃபர்டிலிட்டி டாக்டருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் விசிட்லேயே சொன்னீங்கன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சயின்ஸ் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் மெடிசன் சொல்லக்கூடியது ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸை டே இன் அண்ட் டே அவுட் நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த மாதிரியான ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் உங்க பேபிக்கு வரது ப்ரிவென்ட் பண்றதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. உங்க உடம்புல உங்களுக்கு ஃபேமிலியில என்ன இருக்குன்னு தெரியலன்னா கூட உங்க உடம்புல ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்குமே there are certain டெஸ்ட். என்ன மாதிரியான டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜெனட்டிக் ஒர்க் அப்னு சொல்லுவோம். மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது அந்த கப்பலுக்கு வந்து ப்ரீ ஜெனட்டிக் ஒர்க் அப் பண்ணி அவங்களுக்கு ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங் சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்றதுனால உங்க உடம்புல என்னென்ன ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி இருக்குன்றதை நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்க முடியும். அண்ட் நீங்க ஐவிஎஃப் பண்ணி கரு உருவானதுக்கு அப்புறமா கருவை பயாப்சி பண்ணி உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே வந்து இந்த பேபிக்கு இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுவோம். எந்த பேபிக்கு இல்லையோ அந்த பேபியை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இருக்கிறத அப்படியே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்றதுனால யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் an end to the problem. அதாவது உங்களுடைய ஜெனரேஷனுக்கு அப்புறமா உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த ப்ராப்ளத்தை நீங்க டிரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டேன்றீங்க. இட் இஸ் கமிங் டு an end and your baby becomes a healthy baby. கேரியராக கூட இல்லாத மாதிரி நம்ம அதை பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, இல்லை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குன்ற அவேர்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அப்புறமா கன்சீவ் ஆகிறது தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் எல்லாமே நார்மலாக இருக்குது, யூ ஆர் கம்ப்ளீட்லி நார்மல் இண்டிவிஜுவல்னு வந்ததுன்னா யூ கேன் கோ for natural pregnancies also. But ஆனா prevention is better than cure always. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பிளான்ன்றதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.